தமிழகத்துல பொறியியல் கலந்தாய்வு வரப்போற ஜூலை 22 முதல் ஆரம்பமாகிறது. முதற்கட்டமாக சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடக்க போது. அதன் பிறகு ஜூலை 29 முதல் பொது கலந்தாய்வுக்கான கலந்தாய்வு என்பது நடக்க இருக்கிறது. இந்த நேரத்துல மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. கவுன்சிலிங் நெருங்க நெருங்க எந்த கல்லூரியை தேர்வு பண்றங்கிற ஒரு குழப்பம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பங்கேற்குது. 2 வகையான கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கு. ஒன்னு நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இன்னொன்னு அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த 2 வகையான கல்லூரிகளுக்கு தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளா பார்க்கப்படுது. இதற்கு தான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. இதுல எந்த கல்லூரி நல்ல கல்லூரி, எந்த கல்லூரி சிறந்த கல்லூரி, எதுல ஜாயின் பண்ணா நமக்கு வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வகையான கல்லூரிகள்ல நான் அட்டானமஸ் கல்லூரிகள்ல எது பாஸ் பர்சன்டேஜ் கடந்த 2023 நடத்தப்பட்ட அந்த செமஸ்டர்ல அதிக பாஸ் பர்சன்டேஜ் கொண்ட கல்லூரி எந்த கல்லூரி அப்படின்னு டிஎன்ஏ வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா நான் அட்டானமஸ் கல்லூரிக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்மளுடைய உயர்கல்வித்துறையுடைய செயலாளர் வீரராகவராவ் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தாரு. டிஎன்ஏ வெப்சைட்லயே அதை போட்டிருக்காங்க. ஆனா அட்டானமஸ் கல்லூரியில எந்த கல்லூரி நல்ல கல்லூரி அப்படிங்கிறத மாணவர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வெப்சைட்ல பாக்குறாங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங் பார்க்கணுமா, என்பிஏ பார்க்கணுமா, அந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட் எப்படி பாக்குறதா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அதனால இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியை செலக்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த டிஎன்ஏக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 446 இன்ஜினியரிங் காலேஜ் இருப்பதாக சொல்றாங்க. அதுல 2 வகையான கல்லூரிகள் இருக்கு. ஒன்னு நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இன்னொன்னு அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இதுல நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்க என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு தரவரிசையா வருடம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ண போற மாணவர்களுக்கு ஒரு தரவரிசையா எந்த கல்லூரி முன்னிலையில இருக்கு, அதிகமான மாணவர்கள் சேர்ந்த கல்லூரி எது நல்ல கல்லூரி அப்படின்னு ஒட்டு மொத்தமா நான் அட்டானமஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தரவரிசையா ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து மாணவர்கள் ஈஸியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பட் ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அந்த மாதிரி கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அது கொடுக்கறது இல்லை. அதனால மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்க. எந்த காலேஜை ஃபர்ஸ்ட் வைக்கலாம், எதை பின்னாடி வைக்கிறேங்கிற ஒரு குழப்பத்துல உள்ளாகிறாங்க. அப்ப நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் போனா அண்ணா யூனிவர்சிட்டியோட பேப்பர் தான் நமக்கு வரும். நீங்க எந்த ஊர்ல, அதாவது தமிழகத்துல எந்த மூலை முடுக்குல படிச்சாலும் இந்த நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போனீங்கன்னா, அதாவது அட்டானமஸ் இல்லாத கல்லூரிகளுக்குள்ள போனீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே பேப்பர், செமஸ்டர் ஒரே மாதிரியே தான் கொஸ்டின் பேப்பர். நீங்க எங்க வேணா படிங்க. நீங்க கன்னியாகுமரியில படிச்சாலும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், சென்னையில படிச்சாலும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், கோயம்புத்தூர்ல படிச்சாலும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல. இது முழுக்க அண்ணா பல்கலைக்கழகத்துல திருத்தி அவங்க வெளியிடக்கூடிய முடிவுகள் தான். நீங்க வெப்சைட்லயே போய் பார்த்துக்கலாம். இதனுடைய போன வருஷம் 2023 வெப்சைட்லயே அவங்க கொடுத்திருக்காங்க எது பாஸ் பர்சன்டேஜ்ல ரொம்ப முன்னிலையில இருக்கு அப்படிங்கிற கல்லூரி விவரங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் எது நல்ல கல்லூரின்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்டானமஸ் கல்லூரிகளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பேப்பரை திருத்துறது. இது அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி போல, அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இப்ப தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல அது போல. ஆனா அட்டானமஸ்ல படிச்சா அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனா இந்த அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, காலேஜுக்குள்ளேயே அங்கேயே பாத்தீங்கன்னா பேப்பரை திருத்திக்கிறது. இந்த அட்டானமஸ் காலேஜ்ல அவங்களே ஸ்டாஃப், அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் எல்லாம் அவங்களே பாத்தீங்கன்னா தயார்படுத்தி அது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் போல செயல்படும். பட் ஆனா அட்டானமஸ் அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு இருந்தாலும், தன்னாட்சிங்கிற ஒரு அங்கீகாரம் இவங்கள்ட்ட இருந்தாலும், கடைசியா அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் இவங்களுக்கு வரும். அண்ணா யூனிவர்சிட்டி என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை இந்த 2 வகையான கல்லூரிகளும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்ப என்ன மேட்ருனா, நான் அட்டானமஸ் காலேஜ்ல எது நல்ல கல்லூரி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல, அதற்கான விவரங்கள் இந்த டிஎன்ஏ வெப்சைட்ல இருக்கு. இப்ப நம்ம அதை பார்த்துருவோமா? இப்ப வெப்சைட்ல பார்ப்போம். அதாவது நீங்க டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அதுல இந்த காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஏப்ரல் மேல 2023 எது பாஸ் பர்சன்டேஜ்ல ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல கடந்த லாஸ்டா 2023 நவம்பர் டிசம்பர் மாதத்துல எது பாஸ் பர்சன்டேஜ்ல ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்க பாக்குறீங்க அதுலேயே அண்ணா யூனிவர்சிட்டியில நான் அட்டானமஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் அட்டானமஸ் கல்லூரியில நல்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கல்லூரிகள். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிக்ரி காலேஜ் சிவகங்கையில இருக்கு. அதுல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, டோட்டல் அப்ரூவ்டு எத்தனை பேர் டோட்டலா இருக்காங்க, அதுல பாஸ் பர்சன்டேஜ், அதுல டோட்டலா பாஸ் வந்து 135 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அது பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 92.47% பாஸ் பர்சன்டேஜ். சிக்ரி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கப்படுது. இதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம் வைஸும் கொடுத்துருக்காங்க. செம் 1, செம் 3, அதுக்கப்புறம் செம் 5, அப்புறம் செம் 7. அதாவது 1, 3, 5, 7 இந்த செம்ல இந்த காலகட்டத்தில் இந்த இதுதான் நடத்தியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சிக்ரி இருக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இருக்கு. இந்த பிடிஎஃப் வந்து கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து அடுத்து நம்மளுடைய அருணாச்சலா, இது கன்னியாகுமரியில ஒரு கல்லூரி, அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அப்புறம் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் மீனாட்சி சுந்தரராஜன், அப்புறம் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் அங்க எங்க வேலூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொயாலா ஐகாம், பிஎஸ்பி காலேஜ், அதுக்கப்புறம் அன்னை மீரா, அதுக்கப்புறம் ராம்கோ இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் விவேகானந்தா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்லூரிகள் வந்து இங்க உங்களுக்கு இருக்கு. இந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருந்திருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். பாஸ் பர்சன்டேஜ் மொத்தமா இருந்த மாணவர்கள்ல டோட்டல் அப்ரூவ்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க நீங்களே பார்த்து சரி ஓகே இங்க பாஸ் ஆயிரலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பார்த்தது என்ன தெரியும், இந்த பிடிஎஃப் நீங்க போய் பாக்குறீங்களா, இது எல்லாமே நான் அட்டானமஸ் காலேஜ். நான் அட்டானமஸ் காலேஜ்னா என்ன தெரியுமா, அவங்களே கொஸ்டின் எப்படி எடுப்பாங்கன்னே தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நான் அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி எடுப்பாங்கன்னே யாருக்குமே தெரியாது. அது அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே எடுக்கக்கூடிய கொஸ்டின். தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எந்த கல்லூரிகளா இருந்தாலும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இந்த நான் அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும். இங்க பாத்தீங்களா இந்த பிடிஎஃப்ல அது எல்லாத்துக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரி கொஸ்டின் வரும்னு தெரியாது. செமஸ்டர் வந்து ரொம்பவே இதான் எல்லாரும் சொல்றது, எவ்வளவு அரியர் இருக்கு பத்தியா அப்படின்னு. அதனால இதுல படிச்சதுல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த பிடிஎஃப் பாத்துக்கலாம். பாஸ் பர்சன்டேஜ் அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, உயர்கல்வித்துறையுடைய செயலாளர். நீங்க இந்த பாஸ் பர்சன்டேஜ் பார்த்து எந்த கல்லூரி நல்ல கல்லூரிங்கிறத நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. சரியா? இப்ப நீங்க நான் அட்டானமஸ் காலேஜை இப்படி செலக்ட் பண்ணிடலாம், ஓகே. பட் ஆனா அட்டானமஸ் காலேஜ் எப்படி நம்ம செலக்ட் பண்றது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு 1-2 கல்லூரி எல்லாம் அட்டானமஸ் ஆகல. கிட்டத்தட்ட போன வருஷம் 96 கல்லூரிகள் அட்டானமஸா இருந்தது. ஆனா இந்த வருஷம் கிட்டத்தட்ட 120 கல்லூரிகளுக்கு மேல அட்டானமஸா ஆகிட்டே இருக்கு. ஒண்ணு வேண்டிய இல்ல, ஒரு கல்லூரி அட்டானமஸ் ஆகணும்னா ஒரு 10 வருஷம், அதாவது அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிருக்கணும். 10 வருஷம் ஆயிட்டாங்களா, அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க யூஜிசி இருக்குல்ல, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அங்க போய் அவங்க வந்து அப்ரூவல் கேட்பாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில நேரடியா அப்ரூவல் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்டானமஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் அவங்க அட்டானமஸ் ஆயிக்கலாம். ஆனா அட்டானமஸ் ஆனதுல எல்லா கல்லூரியும் நல்ல கல்லூரி கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அட்டானமஸ் கல்லூரியை தான் தேடி தேடி மாணவர்கள் வருடம் போயிட்டு இருக்காங்க. எதுக்காக அட்டானமஸ் கல்லூரிக்கு போறாங்க? அங்க போனா ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஏன்னா அட்டானமஸ் கல்லூரிங்கும் போது கல்லூரிகளுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, கல்லூரிகளுக்குள்ளேயே பேப்பரை திருத்துவாங்க, அங்கேயே ஸ்டாஃப், அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில அது உண்மையோ உண்மைதான். ஏன்னா அவங்களுடைய விவரங்களை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கிட்ட அவங்க ஒரு சான்றிதழா கொடுத்தா இதுல கூட வந்துருமே. இப்ப எப்படி நான் அட்டானமஸ் காலேஜ்ல எது பாஸ் பர்சன்டேஜ்னு போட்டாங்களோ அதே போல அட்டானமஸ் காலேஜ்லயும் பாஸ் பர்சன்டேஜ் போட்டாதானே சரி ஓகே இந்த கல்லூரிகள். ஆனா அதை கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா கல்லூரிகளும் என்ன பண்றாங்க, காலேஜுக்குள்ளேயே பேப்பரை கண்டவாக்கில பேப்பரை திருத்துறது, அவங்களே என்ன வேணா பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியல. சோ அப்ப அட்டானமஸ் கல்லூரிகளை ஈஸியா நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிட்டு போகணும்னா அங்க நீங்க பார்க்க வேண்டியது 1008 இருக்கு. இன்னைக்கு NIRF ரேங்கிங் வந்து இந்த வருடம் வெளியாகல. எந்த NIRF ரேங்கிங்ல எது ஃபர்ஸ்ட் வந்தது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியல. இன்னும் ஒண்ணு. ரெண்டாவது NBA, அதாவது வந்து பாத்தீங்கன்னா NBAன்னு ஒரு அக்ரிடேஷன் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து இந்த வாட்டி போய் பார்க்கலாம். பட் ஆனா அந்த புக்லெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம் எந்தெந்த இதுக்கெல்லாம் அப்ரூவ்ட் வாங்கியிருக்காங்க NBAக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. பட் ஆனா அட்டானமஸ் கல்லூரிகள்ல இது நல்ல கல்லூரியா அது நல்ல கல்லூரியான்னு தேர்வு பண்றதுல மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அது வருடம் அந்த குழப்பம் என்ன பண்றது. அட்டானமஸ் காலேஜ் போனோம்னாவே ஃபீஸ் வந்து இப்ப நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அந்த செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் நம்ம ஆன்லைன்லயே பே பண்ணிடலாம். அங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸும் கம்மியா தான் இருக்கும் நான் அட்டானமஸ் காலேஜ்லாம். ஆனா அட்டானமஸ் காலேஜ்ல கண்ட வாக்குல பணம். ஏன்னா அது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் போல செயல்படுது.
அவங்க வச்சேதான் சட்டம், எப்படி வேணா வா என்ன வேணா பண்ணுங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மாணவர்கள் கொஞ்சம் குழம்பிக்காம, நம்ம கிட்ட டேட்டா வந்து நான் அட்டானமஸுக்கு தான் டேட்டா இருக்கு, எது நல்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னு. ஆனா அட்டானமஸ்ல டேட்டா கிடையாது. நீங்களா தேர்வு பண்ணும்போது அட்டானமஸ் கல்லூரியில எது நல்ல கல்லூரி, இதுல சொன்ன கல்லூரிகள்ல இந்த வருடம் ஏதோ அட்டானமஸா கூட மாறி இருக்கலாம். அது நமக்கு டிஎன்இஏ புக்லெட் வந்தாதான் தெரியும். அதனால அட்டானமஸ் கல்லூரிகளை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை அந்த கல்லூரியில எப்படி மாணவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, மாணவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க, நல்லா இருக்குங்கிறாங்களா நல்லா இல்லைங்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் சேருங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.